ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலி இதை பண்ணி ஒரு 1 1/2 மந்த்துக்கு மேலே ஆகுது. டைம் இல்லை போடுறதுக்கு. ஸோ அதான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. இன்னைக்கு சண்டே பார்த்தீங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் இதை வந்து உங்களுக்கு புரியும் பார்த்தீங்களா? எக்ஸ்டீரியர் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டாபிக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சப் 2021 பண்ண டிசைன். சரியா? என்னோட ஸ்டூடெண்ட்காக பண்ணது. இது ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெம்பரரி ஸ்டைலில் பண்ண ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டிசைன் இது. சரிங்களா? அங்கே பாருங்களேன். சுற்றி நாம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்டோட ரிக்யர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு ஐடியா சொல்லுவார். சரியா? எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டேயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். நம்மளும் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில மெயின் ஆர்ட் பண்ண ஒரு லுக் கிடைக்கிற ரீசன் என்ன அப்டின்னா, இந்த பார்டர்ஸ் தான். இந்த ஸ்வீப்பு இந்த பார்த்தீங்களா இருக்கு. இந்த ப்ரொஃபைலு அண்ட் இதில மொத்தமே 2 கலர்ஸ் தான். ஷேடிங் அப்படிங்கும்போது 2டே 2 ஷேடிங் தான். ஒண்ணு பிளாக்கு, இன்னொன்னு கிரே அவ்வளோதான். சாரி, ஒண்ணு ஒயிட்டு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஷேடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேடு தான். அண்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வுட் இந்த பர்கோலாஸ் இருக்கு பாருங்க. இதில வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வுட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல கிளாஸ். சரியா? அண்ட் இதில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்டின்னா, இந்த பார்த்தீங்களா? இது நல்லாயிருக்கும். சரியா? இந்த மாரி இந்த டிசைன்ஸு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸா இருந்துச்சு. ஸோ நான் அவுட்புட்ட காமிக்கிறேன் பாருங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய வீட்டுக்கு 1 கார் வச்சா பத்தாது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 கார் வச்சிருக்கோம். ஓகேவா? அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்விரான்மென்ட் செட்டப், லைட்டிங்ஸு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர். வீரே ஸ்கேட்டர். நான் ஆல்ரெடி குரூப்ல போட்டுருக்கேன். சாரி, அ யூடியூப்ல போட்டுருக்கேன். பாருங்க. வீரே ஸ்கேட்டர். வீரே ஸ்கேட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுல வந்து வீரே ஸ்கேட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஏரியால ஃபர் இருக்கு. ஓகேங்களா? வந்து பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர்ல தெரியுது பாருங்க. வீரே ஃபர் அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம. தென் இந்த ஏரியால நமக்கு விசிபிள் கிடையாது. சரியா? ஏன்னா ஸ்கேட்டர் வச்சாலே பாதியா மறைஞ்சிரும். ஸோ இதுல வேற வந்து சின்னதா ஒரு கான்கிரீட் ஒரு இது மாரி போட்டு விட்டுருக்கேன். ஸோ அதனால இங்க நார்மலா நம்ம வந்து ஒரு கிராஸ் மெட்டீரியல் தான் குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம சைடு வந்து இதுதான். ஸோ 2 சீன் கிரியேட் பண்ணோம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சீனா அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் ஒரு ஆங்கிளா இன்னும் கொஞ்சம் ஆங்கிளா எடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த பொசிஷன்ல எடுத்துருக்கேன். மெயினான விஷயம் இதுதான். சரியா? ரியலிஸ்டிக்கா இல்லன்னு நெறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு காரணமே இதான். காம்போசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபர்ஸ்ட்டு காம்போசிஷன்னா ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இது ரூல் நம்பர் 3ல பண்ணது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெறைய ஃபோன் வருது ரியலிஸ்டிக்கா இல்ல எனக்கு. என்ன பண்றது? அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ என்னால முடிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுப்பேன். ஸோ ஃபர்தரா அவங்க ஆன்லைன்ல வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. ஸோ அவங்கள ஆன்லைன்ல டீச் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கு நீங்களா வரணும்லாம் கிடையாது. சரியா? ஜஸ்ட்டு சொல்றேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பாருங்க. இதுல வந்து மெஷ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மெஷ் லைட் இதுவும் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்களா? இதான் மெஷ் லைட்டு. ஸோ மோஸ்ட்லி மெஷ் லைட் தான். அண்ட் ஒரு 2 ஐஎஸ் லைட் இங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்களா? இங்க ஒரு ஐஎஸ், இங்க ஒரு ஐஎஸ். ஸோ அத வந்து ஒரு 15 டிகிரி ஆங்கிள்ல வால பார்த்து ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இதுல ஒரு லைட் வச்சேன். அது வந்து ஆக்சுவலி டிலீட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இருக்குதா? இந்த இருக்குதா? இல்ல. அது போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இதுல ஒரு லைட் வச்சோமே, எங்க போச்சு? இத பார்த்தீங்களா? இதுல ஒரு லைட் இருக்குது ஆல்ரெடி. பட் அத வந்து லைட் மிக்ஸ்ல ஆஃப் பண்ணிட்டேன். சரியா? இருக்குதான்னு தெரியல. பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சின்ன சின்ன பாட்ஸ், ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் மாரி பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலயும் வந்து ஒரு சின்னதா ஒரு லைட்டு பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்டுக்கு பண்ண ஒரு டிசைன். கண்டெம்பரரி லுக்ல நம்ம ப்ரொஃபஷனலா எடுத்த ஒரு டிசைன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 2500 அபோவ் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஓகேங்களா? ம். ஃபுல்லா டிசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில சின்ன சின்ன லான்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரியா? அண்ட் காம்பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கான்கிரீட் மெட்டீரியல் ஒரு டம்மியா குடுத்து விட்டுருக்கேன். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் தான் ரெயிலிங்ஸு.
ஸோ நீங்க காம்பவுண்ட் வால் பண்ணா கூட அதுலயும் டிசைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நெறைய டீட்டெயிலிங்ஸ் குடுங்க. உங்க ஹவுஸ்க்கு நெறைய டீட்டெயிலிங்ஸ் குடுங்க. ஒருவேள கஸ்டமருக்கு அந்த அளவுக்கு டிசைன் வேணாம் அப்டின்னா, அவுட்டோர்ல உங்க அ டேலண்ட்ட காமிங்க. அவுட்டோர்ல நீங்க வந்து நெறைய டேலண்ட் எல்லாம் காமிச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு அழகான ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ப்ராப்பரான ஒரு ரெண்டர் செட்டிங், லைட்டிங்ஸ் இது சன்னே அப்ளை பண்ணல. சரியா? இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் HDRI தான். HDRIல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அப்ளை பண்ணியிருக்கோம். HDRI 2 வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க. அது பார்த்தாலே போதும். நீங்க உங்களுக்கு குவாலிட்டியான அவுட்புட் டெஃபினெட்லியா கிடைக்கும். சரியா? HDRI ஃபுல் ஃபார்ம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ். சரியா? ஸோ அதையும் பாருங்க. அண்ட் எல்லாம் வீரே மொத்தமா நான் போட்டிருக்கேன். ஓகேவா? மொத்தமா இல்ல. பேசிக் ஒரு 30% வீரே நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ அதையும் பாருங்க. அதுவே போதும். சரியா? ஒரு மீடியமா ஒரு 2 இந்த அளவுக்குலாம் எடுக்க முடியாது. மீடியமா உங்களுக்கு வந்து நார்மலா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் லெவல்லே நான் போடுவேன் டைம் கிடைக்கும்போது. ஓகேங்களா? அண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன். சரியா? ஸ்கெட்சப்ல பண்ண டிசைன் அண்ட் வீரேல எடுத்த அவுட்புட்ட காமிக்கிறேன். இங்க பாருங்க. இதுதான் இதோட அவுட்புட். சரிங்களா? ஸோ நாம இங்க பண்ண மாரியே பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே இருக்குது. புரியுதா? ஸோ அதுல இருக்கிற எல்லா மாடல்ஸுமே லைட்டிங்ஸ் நான் சொன்ன மாரியே மெஷ் லைட்டு, இங்க பார்த்தீங்களா? ஐஇஎஸ் லைட்டு, கீழ குடுத்துருக்க ரெக்டாங்கிள் லைட்ல இருந்து எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க. அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்டின்னா, பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு ஃபாக் எஃபெக்ட். நான் சொன்ன மாரியே காம்போசிஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஷாட். அந்த ஷாட்ட நாம என்ன பண்ணியிருக்கிறோம், வீடோட லெஃப்ட் சைடுல போயி உட்கார்ந்து எடுத்திருக்க ஃபோட்டோ இது. சரியா? வீடோட லெஃப்ட் சைடுல போயி கார்னர்ல இருந்து ஒரு 10 டிகிரி ஆங்கிள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உட்கார்றோம். உட்கார்ந்துகிட்டு லைட்டா கேமராவ ரொட்டேட் பண்ணி ஒரு ஷாட் எடுத்த வீடு தான் இது. ஓகேங்களா? ஸோ பாருங்களேன் இதோட லுக்க பாருங்க. பார்த்தீங்களா? நான் சொன்ன மாரி இதுல ஸ்கேட்டர் இருக்கு. ஸ்கேட்டர் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் ஃபர் நான் சொன்ன மாரியே வேற கிராஸ இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. இது வந்து அம் கிராஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு அப்டிலாம் சொல்லவே முடியாது. ஸோ பார்த்தீங்களா? கிராஸ் அதுக்கு இடையில ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சின்னதா ஒரு ஸ்டோன் இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்ல ஒரு பிரெயின் கிரியேட் ஆகும். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ஒரு கொஞ்சம் கூட ஆட் ஆகும். சரியா? திறமைய வளர்த்துக்கோங்க. கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நெறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. சரியா? அந்த மாரி வீரையில நெறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? நீங்க நெனைக்கிறீங்க 4 லைட்டு ரெண்டர் செட்டிங்க குடுத்தா அது வந்து அழகா வந்துரும். அப்டிலாம் நெனைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுல நெறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே பாருங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபாக் பார்த்தீங்களா? அந்த பின்னாடி வந்து லைட்டா சின்னதா ஒரு ஃபாக் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வீடு வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து ரொம்பவே டல் அடிக்கிற மாரி கலர்ஸ் எதுவுமே குடுக்கலங்க பார்த்தீங்களா? எந்த கலருமே டல்லா இல்ல. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் ஷேடு அதுல எந்த அளவு ரிஃப்ளெக்ஷன் குடுக்கணுமோ, அந்த அளவு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் குடுத்து அப்ளை பண்ணி எடுத்த ரெண்டர் தான் இது. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் சொல்லி தந்ததுல ஏதாச்சும் 2, 3 விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். சரியா? ஃபர்தரா எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. பட் டெஃபினெட்லி நான் வந்து வீடியோ அப்கமிங்ல போடுவேன் நானு. சரியா? எப்படி ரெண்டர் எடுக்கணும்? எப்படி ஹவுஸ் டிசைன் பண்ணணும்? இன்டீரியர் டிசைன் நெறைய போட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆனா ஹவுஸ் டிசைன் வந்து இதுவரைக்கும் நான் வந்து இது பண்ணல. சரியா? டைம் இல்ல. சரியா? இன்டீரியர் சின்ன இன்டீரியர் ஸ்பீடா பண்ணிரலாம். இவ்ளோ பெரிய பில்டிங்க சொல்லி தரணும்னா சின்ன விஷயம் கெடையாது. அதனால தான் நான் கொஞ்சம் டிலே பண்றது. பட் டெஃபினெட்லி ஐ வில் அப்லோட். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி ஏதாவது டவுட்னா நீங்க தாராளமா கால் பண்ணுங்க எனக்கு. சரிங்களா? ஸோ நான் யாரு? உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? டவுட்னா கால் பண்ணுங்க. கேளுங்க. டவுட்ட கேளுங்க. நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சரியா? அதனால அடுத்தவன் அப்டிலாம் நெனைக்க வேண்டாம். நான் உங்கள அடுத்தவங்கலாம் நெனைக்கல. சரியா? ஸோ நீங்க என்னோட அந்த உடன்பிறவா சகோதரர்கள், சகோதரிகள். ஓகேவா? அப்படிதான் நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன அப்படி நெனைச்சு எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? பேசலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நெனைங்க. ஓகேவா? நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன். புரிஞ்சுச்சுங்களா? டவுட் இருக்கா? உடனே கேளுங்க. கால் பண்ண பிடிக்கலன்னா மெயில் பண்ணி கேளுங்க. இந்த மாரி இருக்குன்ட்டு. நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இதுல என்ன இருக்கு? சரியா? நீங்களே நல்லா இருக்கணும். எனக்கு. சரிங்களா? ஸோ அவர் நல்ல ஒரு அவுட்புட் எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்க. இன்னொரு சேனல் இருக்கு. அதையும் பாருங்க. ஓகேவா?
ம். ஓகே. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதோட ரிவ்யூவும் வரும். ஓகேங்களா? அண்ட் தேங்க் யூ. பாய்.